அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கு மகிழா நீதிமன்றத்தில் 13 சாட்சிகள் இதுவரை விசாரிக்கப்பட்டிருக்கின்றனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக டிஜிபி தரப்பில் அறிக்கையானது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கியிருக்கலாம். சுரேஷ் வணக்கம். இந்த வழக்கின் முழு பின்னணி சுரேஷ். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரனுக்கு எதிராக மேலும் பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதால் இந்த அத்தனை வழக்குகளையும் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பாரதிய ஜனதா கட்சி வழக்கறிஞர் மோகன்தாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு ஞானசேகரன் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளின் விவரங்களை தாக்கல் செய்யும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கில் தமிழக டிஜிபி தரப்பில் 17 பக்க அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையில் ஞானசேகரன் மீது சென்னை, செங்கல்பட்டு, தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் வழிப்பறி, திருட்டு தொடர்பாக மொத்தமாக 35 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் 5 வழக்குகளில் ஞானசேகரன் குற்றவாளி என நீதிமன்றம் அறிவித்துள்ளதாகவும் 9 வழக்குகளில் அவரை விடுதலை செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்ற வழக்குகளை பொறுத்தவரைக்கும் காவல்துறை விசாரணையை முடித்து இறுதி அறிக்கைகளை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கை பொறுத்தவரைக்கும் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை செய்து மகளிர் சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் சிறப்பு அரசு வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டு இந்த வழக்கில் இதுவரைக்கும் மொத்தமுள்ள 18 அரசு தரப்பு சாட்சிகள்ல பாதிக்கப்பட்ட மாணவி உட்பட 13 சாட்சிகளிடம் இதுவரைக்கும் விசாரணை நடத்தப்பட்டு இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஞானசேகரன் மீதான அனைத்து வழக்குகளிலும் காவல்துறை விசாரணையை முடித்து நீதிமன்றங்களில் அறிக்கை தாக்கல் செய்திருக்க காரணத்தினால் அவருக்கு எதிரான அந்த வழக்குகளை சிபிஐக்கு மாற்ற வேண்டியது அவசியம் இல்லை என்ற ஒரு கருத்தையும் டிஜிபியினுடைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி அமர்வில் ஜூன் 12ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.